இனிமையானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே, பிரியமானவள் நீதானே, இனிமையானவள் நீதானே. கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே, கர்த்தரால் புகழப்படும் குணசாலி நீதானே. இனியவளே உன்னை ஆசீர்வதிக்கவே
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அந்த பெண்களுக்கான இனியவளே என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிறோம், நன்றி செலுத்திக்கிற சுவாமி, நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே என்று சொல்லி எழுதியிருக்கிறதே அப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் எங்களுக்கு தேவையான மன்னாவை நீர் தருவீராக. நீங்கள் கொடுக்குற வார்த்தை ஆண்டவரே எங்களை உயிர்ப்பிக்கட்டும், எங்களுக்குள்ள ஆண்டவரே ஒரு புது பலனை உண்டாக்கட்டும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இதை பார்க்கிற கேட்குற ஒவ்வொருடத்துலையும் ஆண்டவரே மாற்றங்கள் உண்டாகட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. ஆமாம், இந்த பெண்களுக்கான நிகழ்ச்சியில் உங்களை நான் மறுபடியும் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். இந்த புதிய வருஷத்தில் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார், அப்படி தானே? அந்த வாக்குத்தத்தங்களை நிச்சயமாக நீங்கள் நம்பணும். ஆண்டவர் அவர் வாக்கு மாறாதவர், அவர் பொய்யுரையாத தேவன். ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்துட்டான்னா அதை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். இப்பொழுதும் இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கூட என்ன பேசுவார்னு சொல்லி பார்க்கலாம். ஏசாயா புஸ்தகம் கையில் பைபிள் இருந்தால் எடுத்துக்கோங்க. ஏசாயா 58:8 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஆண்டவர் அழகாக ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறாரு. விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். இன்னைக்கு நிறையா பேர் போன வருஷம் ஃபுல்லாக கண்ணீர் கவலை பாடு, ஆனால் இந்த வருஷம் புது வருஷம் பிறந்து கூட எனக்கு அந்த பாடு நீங்களையே, பிரச்சனை நீங்களையே, எல்லா பக்கமும் அடைக்கப்பட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் இதை பார்த்துட்ருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். கர்த்தர் ஒரு வாக்கு கொடுத்தாருன்னா அது மாறாத ஆண்டவர், அந்த வாக்கை நிறைவேற்றுகிறவர். இன்னைக்கு இந்த வார்த்தையை நீங்கள் பிடிச்சிக்கங்க. உங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். நிச்சயம் துளிர்க்கும் தானே? கண்டிப்பாக நம்ம விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம நம்பினோம்னா அது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் நடக்கும். ஆபிரகாம் விசுவாசித்தாரு, அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா? இந்த சுக வாழ்வு துளிர்க்க நம்ம என்ன செய்யணும்? ஒரு பெண்ணோட வாழ்க்கையை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நிச்சயம் அவங்க வாழ்க்கையிலே ஒரு சுக வாழ்வு துளிர்த்தது. வாடி போன நிலையில இருந்து, அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலிருந்து அவங்க வாழ்க்கையை கர்த்தர் பிரகாசித்தாரு. அவங்க வாழ்க்கையை பிரகாசித்த ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட வாழ்க்கை, என்னோட வாழ்க்கையை நிச்சயமாக பிரகாசிக்க செய்ய போகிறார். நம்ம வாசிக்கலாம். எல்லாரும் எடுத்துக்கோங்க. லூக்கா எடுத்துக்கோங்க. லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னா அந்த பொண்ணோட ஹிஸ்ட்ரி அழகாக எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் லூக்கான உடனேயே நம்ம ஞாபகத்துக்கு வர்றதெல்லாம் மரியாள் சம்பவம் தான் வரும் இல்லையா? ஆமாம், மரியாளோட நெருங்கிய உறவினர் தான் அந்த அம்மா. அவங்க எலிசபெத். அவங்கள குறித்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா லூக்கா 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். சகரியா எலிசபெத் தம்பதி எப்படி இருந்தாங்களா? அவங்க 2 பேரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் அவங்க நடந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த 10 கட்டளை இருக்கு இல்லையா? அந்த கற்பனையை நல்ல கை கொண்டவர்களாய், ஒருத்தர் இல்லை 2 பேருமே ஆண்டோடைய வார்த்தையை, கட்டளையை அப்படியே கை கொள்கிற ஒரு பொண்ணாக அவங்க இருந்திருக்கிறாங்க. கை கொள்ளணும் அப்படின்னா ஈஸியாக ஆண்டோர் அப்படி நம்ம கை கொண்டு முடிஞ்சிருமா? ஆண்டோரோடு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும். அப்போ அவங்க நல்லா ஒரு ஜெபிக்கிற ஒரு தாயாரா, ஒரு அம்மாவா அவங்க இருந்திருக்கிறாங்கல்ல. நல்ல ஜெபிக்கிற பெண்களை இன்னைக்கு ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். நல்ல ஜெபிக்கிறவங்களா, ஆண்டவரோடு நெருங்கி உறவாடக்கூடிய ஒரு பொண்ணா இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க ஒரு தீர்க்கதரிசியா இருந்திருக்கிறாங்க. எப்படி சொல்லணும்னு பார்க்குறீங்களா? மரியாள் அவங்க 6 மாதம் கர்ப்பிணினும் மரியாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவங்க போய் என்ன செய்கிறாங்க? போய் பார்க்க போகிறாங்க. அந்த எலிசபெத்தோட வீட்டுக்கு, சகரியா எலிசபெத்தோட வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே பாருங்களேன், அதே லூக்கா 1:38-39 பார்த்தோம்னா, அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதாவிலுள்ள
ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினார். எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவருடைய வயிற்றில் உள்ள பிள்ளை துளிட்டு எலிசபெத்து பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நிரப்பப்பட்டு 43 இருக்கு. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது. அதாவது எலிசபெத்து கர்ப்பமா இருந்ததை மரியாள் அறிவிக்கப்பட்டுச்சானா, மரியா கர்ப்பமா இருந்தது எலிசபெத்துக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் பாருங்களேன், அவங்க சொல்கிறாங்க என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது. அப்போ அவங்களுக்குள்ள இருக்கிறப்ப தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, வெளிப்படுத்துறாரு. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு தீர்க்கதரிசியான ஒரு பொண்ணாக கூட அவங்க என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. எப்படிங்க இதெல்லாம் அவங்களுக்கு வெளிப்படும்? ஆண்டவரோடு நம்ம நெருங்கி இருக்கும் பட்சத்தில், ஆண்டவரோடு கூடிய உறவில் நம்ம நெருங்கி இருக்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் வெளிப்படுத்துவார். நமக்கு தேவையானதெல்லாம், நான் கேட்டதெல்லாம் கிடைக்கணும், நான் என்ன விரும்புகிறேனோ, நான் என்ன ஆசைப்படுறேனோ எல்லாம் எனக்கு கிடைக்கணும். ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படுறதுக்கு மட்டும் நம்ம ரொம்ப தாமதிப்போம். ஒன்று தெரிஞ்சுக்கிறணும், நம்ம தாமதிக்க நமக்கு வர்ற ஆசீர்வாதங்களும் தாமதமாயிட்டே தான் இருக்கும். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறான்னா அதுக்கு உடனே நம்ம கீழ்ப்படிஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக வரும். சில காரியங்களை ஆண்டவர் தாமதிப்பார், அதுக்கு நம்ம காத்து தான் இருக்கிறோம். தாமதம் பண்ண தரமானதை நிச்சயமாக நமக்கு தருவார். அப்போ பாருங்கள், அவங்க ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசியான ஒரு பொண்ணாகவும் இருக்கிறாங்க இல்லையா? இன்னொன்று பாருங்களேன், அந்த இடத்துல ஒரு தாழ்மையான எளிமையான ஒரு பொண்ணாக கூட அவங்க இருக்கிறாங்க. அந்த நாட்களில் இவங்களும் கருவுற்றிருக்கிறாங்க, மரியாளும் கருவுற்றிருக்கிறாங்க. அவள் வயிற்றில் இருக்கிற பிள்ளை ஒரு பெரிய ஆண்டவராக ஆக போகுது, உலக ரட்சகராக பிறக்க போகுது அப்படின்ற ஒரு பொறாமை அவங்களுக்கு இல்லை. பாருங்களேன், எவ்வளோ தாழ்மையாக என் ஆண்டவருடைய தாயார். இந்த தாழ்மையாக ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்காருங்க, உங்ககிட்ட என்கிட்ட. அந்த ஒரு தாழ்மையான குணம் அந்த அம்மாவுக்கு இருந்துச்சு. அடுத்து ஒரு அன்பான பொண்ணாக அவங்க என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அன்பாக அந்த மரியாதை என்ன செய்கிறாங்க, அவங்க வரவேற்கிறாங்க. எவ்வளோ ஒரு அன்பான பொண்ணா, நல்ல தாழ்மையான பொண்ணா, நல்ல ஒரு தீர்க்கதரிசியாக அவங்க என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்ன எல்லா கட்டளைகளின்படியும் நடக்கிற ஒரு பொண்ணாக அந்த எலிசபெத்தை என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற அவங்க வாழ்க்கையில நம்ம அடுத்து பார்ப்போமே, 7வது வசனம், லூக்கா 1:7. எலிசபெத் மலடியா இருந்தபடியினால் அவளுக்கு பிள்ளை இல்லாது இருந்தது. பாருங்களேன், எவ்வளோ ஒரு அன்பானவங்களா, ஆண்டவருக்கு பயந்தவங்களா, நல்ல ஒரு தீர்க்கதரிசியா, தன் கணவனையும் அன்பாக நேசிக்கிறவங்களா அப்படி இருந்து அவங்க வாழ்க்கையில் ஒரு குரங்க. இப்போ பாருங்களேன், நம்மளை எடுத்துக்கிட்டோன்னா ஒரு துன்மார்க்கமாக வாழ்வாங்க. ஆனால் நம்ம ஒரு காலையில் நைட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம், நான் ஆண்டவரை தானே தேடுறேன், நான் தவறாமல் சர்ச்சுக்கு போகிறேனே, நான் தவறாமல் நான் காணிக்க கொடுக்குறேனே, நான் எல்லாம் இருக்கிறேன். ஆனால் என் எதிர் வீட்டுக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க துன்மார்க்கமாக இருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கை நல்லா தான் இருக்குது, ஆனால் என் வாழ்க்கை எங்கெங்க துளிருக்கு, என் வாழ்க்கை மலட்டுத்தன்மையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருவேளை நம்ம யோசிக்கலாம். பாருங்க, எலிசபெத் அவங்கள பாருங்களேன், அவங்க அவ்வளோ நல்ல பொண்ணா, ஆண்டவருக்கு பயந்தவங்களா, அன்பா அடுத்தவங்களை நேசிக்கிறவங்களா, எளிமையான பேச்சு உள்ளவங்களா, தாழ்மை உள்ளவங்களா அவங்க இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் ஒரு குறைங்க. என்ன குறை? குழந்தை இல்லைன்ற ஒரு குறை. இன்னைக்கு குழந்தை இல்லாமல் இருந்தால், வயதாகியும் குழந்தை இல்லாமல், இப்போ கல்யாணம் ஆகி ஒரு 5 வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்கட்டுமே, எல்லாரும் என்ன பேச்சு பேசுவாங்க இல்லையா? ஒரு 10 வருஷம் 20 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தால் வெளியில் வரக்கூட நிறையா பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னா ஈஸியாக பேசிடுவாங்க. அப்போ அந்த நாட்கள் எலிசபெத்தை பேசாமல் இருந்திருப்பாங்களா? நிச்சயமாக பேசியிருப்பாங்க. லூக்கா 1:24 நம்ம பார்த்தோம்னா, அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத்து கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்க முடியாது. ஜனங்களுக்குள்ளே இருந்த நிந்தை, அப்போ அவங்கள என்ன செஞ்சுருக்குறாங்க, நிந்திச்சிருக்கிறாங்க. அதனால தான் அந்த நிந்தையை ஆண்டவர் போக்கியிருக்காருன்னு அவங்க சொல்கிறாங்க. எவ்வளோ நிந்தைகளையும் அவமானங்களையும் அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, சகிச்சிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. அதனை ஈஸியாக கடவுள்னு போகிறா, ஆனால் இவள் வாழ்க்கையில் என்னத்தை பெருசாக சாதிச்சிட்டா, அவள் வாழ்க்கையில் அப்படி என்ன பெருசாக நடந்துட்டு அப்படின்னு சொல்லி நிச்சயமாக என்ன செஞ்சுருப்பாங்க, அந்த எலிசபெத்தை பேசியிருப்பாங்க. ஆனால் எலிசபெத் என்ன செய்யலை, எதையும் கண்டுக்கிறலைங்க. ஏன் ஆண்டவர், நான் நேசிக்கிறேன் என் ஆண்டவர், என்னை உருவாக்குனவர், என்னை எப்படி கைவிடுவார்? தாயின் கருவில் உருவாக்குன என் ஆண்டவர் நிச்சயமாக என்ன செய்ய மாட்டார், என்னை கைவிட மாட்டாருன்ற ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருந்துச்சு. கணவர் சகரியா கூட ஜெபிச்சிருக்கிறாங்க. அதனால தான் ஜெபிச்சவொன்னு உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உனக்கு உன் மனைவியாக எலிசபெத் குழந்தை பெறுவான்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அவர் எதனாலே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்காரு.
ஆனால் அந்த அம்மா அந்த கேள்வி கூட கேட்கல. ஏன் ஆண்டவரே, நான் உங்களை தானே தேடுறேன், இரவும் பகலும் தேடுறேனே, நான் வாரத்தில் உபவாசம் இருக்கேன். நம்மனா அப்படி கேட்டிருப்போம், நான் வாரந்தோறும் உபவாசம் இருக்கிறேன், நான் தவறாமல் சர்ச்சைக்கு போகிறேன், ஃபாஸ்டிங் ப்ரேயர்னா கண்டிப்பாக நான் போயிடுவேன், நான் நல்லா தான் உங்களுக்கு கொடுக்கேன், ஏன் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனை ஏசப்பா, ஏன் இந்த பிரச்சனை என்னை விட்டு போக முடிக்கு, இப்படி ஒரு மலட்டுத்தன்மையாக இருக்கேன் அப்படின்னு 1008 கேள்வி பெண்களாக நம்மனா கட்டாயம் கேட்டிருந்துருப்போம், நிச்சயமாக கேட்போங்க. ஆனால் எலிசபெத் பாருங்கள், அவங்க ஒரு கேள்வி கூட ஆண்டவர்கிட்ட கேட்கல, அவங்க அமைதியாக தான் இருக்காங்க. ஏன்னா ஆண்டவர் மேலே வச்ச அந்த அன்பு, அந்த நேசம், ஏசப்பா என் வாழ்க்கையில் வச்ச அந்த திட்டத்தை நிச்சயமாக அவர் நிறைவேற்றுவார். அதான் சொல்கிறார்ல, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்துன்னு போட்டிருக்கார், துளிர்க்க செய்வார், கட்டாயம் துளிர்க்க செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கைங்க அவங்களுக்கு, பார்த்தீங்களா? காத்திருக்கிறாங்க, நிச்சயம் அவங்க வர்ற வரைக்கும் காத்திருக்கிறாங்க. இதுபோல நிறைய மலட்டுத்தன்மைகள் வேலை ஸ்தலங்கள்ல இப்படிப்பட்ட ஒரு மலட்டுத்தன்மை காணப்படலாம். எதை தொட்டாலும் வாய்க்காமல் போகுதே, எதை தொட்டாலும் எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை கண்ணீரோடு கூட வேதனையோடு கூட இருக்கலாம். போன வருஷம்தான் அப்படி இருந்துச்சு, இந்த வருஷம் இப்படியா முடியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். நிச்சயம் இல்லவே இல்லை. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை துளிர்க்க செய்கிற ஒரு ஆண்டவர். அந்த எலிசபெத் அம்மா போல் நீங்கள் கேட்டு கேட்டு சோர்ந்து போயிட்டீங்களா? அவங்கள மாதிரி சோர்ந்து போகாமல் எலிசபெத் அம்மா சோர்ந்து போகலை, கேள்வி கேட்கலை, ஒரு இடையில எந்த கேள்வியுமே அவங்க என்ன செய்யலை, கேட்கலை. பாருங்களேன், அவ்வளோ அமைதியாக இருக்காங்க அவங்க வாழ்க்கையில். அப்படிப்பட்ட ஒரு மலடித்தன்மை. அடுத்து பாருங்கள், எலிசபெத் மலடியாக இருந்தபடியால் அவருக்கு பிள்ளை இல்லாது இருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தாங்க. அவங்க வயசாயிட்டு இப்போ ராகேல் குழந்தை இல்லைன்னு என்ன செய்கிறாங்க, யாக்கோபுட்டே கேட்குறாங்க, எனக்கு குழந்தைய தான் இல்லாட்டி சாகிறேன்னு. அவர் சொல்கிறாரு, கற்பத்தை நானாக அடைச்சிருக்கேன், கர்த்தரில் அடைச்சிருக்காரு. நமக்கு ஒரு காரியம் நடக்கலை அப்படின்னா நம்ம மற்றவங்கள இல்லை, ஆண்டவர் அந்த காரியத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் தாமதம் பண்ணுறாரு, அவ்வளோதான். தாமதம் பண்ணுவாரே தவிர அதை தராமல் அவங்களுக்கு இருக்கவே மாட்டார். தாமதம் பண்ண பண்ண உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக இருப்பது நடக்கும். சோர்ந்து போய் ஆண்டவரை விட்டு நீங்கள் விலகி மட்டும் போயிடாதீங்க, சரியா? ஆண்டவர் ரொம்ப நல்ல ஆண்டவர். நமக்கு தகப்பன், நமக்கு தராமல் யாருக்குங்க தந்துடுவார்? நிச்சயமாக தருவார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம், நான் நல்லா ஜெபிச்சுக்கிறேன், நல்லா எல்லாமே பண்ணுறேன், ஆனால் கிடைக்கல, இனி நான் ஆண்டவரை தேடி எதுக்கு அப்படின்னு மட்டும் என்ன செஞ்சிடாதீங்க, தயவு செய்து இருந்துடாதீங்க. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் நன்மையாய் செய்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அவங்க பாருங்க, கேள்வி கேட்காதவங்களாம் முறுமுறுக்கலை ஆண்டவரை பாருங்களேன், முறுமுறுக்கவே இல்லை. நம்மனா முறுமுறுத்திருப்போம். அடுத்து அவங்க தேவனை என்ன செய்யலை, தூசிக்கலை, சரியா? தேவனை தூசிக்காதவங்களாம் இருக்கிறாங்க. நம்ம இருதயத்தில் கூட ஆண்டவரை என்ன செஞ்சிட வேண்டாம், தூசிச்சிட வேண்டாம். அவங்க அப்படி இருந்ததுனால அதுக்குரிய பலன் என்ன தெரியுமாங்க? பாருங்க, அழகான ஒரு ஆண் குழந்தைய என்ன செய்கிறாங்க, பெற்றெடுக்கிறாங்க. அடுத்து 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னா, அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்திரத்திலே வந்து அப்படின்னு சொல்லி போயிருக்கும். நல்லா ஒரு எழுப்புதல் வீரனை பெற்றெடுக்கிறாங்கங்க. அதே லூக்கால அதில் கூறப்பட்டிருக்கு பாருங்க, 14ஆவது அதிகாரத்தில் பார்த்தோம்னா, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பின் மித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அந்த எலிசபெத் அவங்க அவ்வளோ சாந்தமாக அமைதியாக ஆண்டவரை தூசிக்காதவங்களா, கொஞ்சம் கூட கேள்வி கேட்காதவங்களா இருந்ததுனால ஆண்டவர் அவங்க வாழ்க்கையை அப்படியே விடலை. என் பிள்ளை என்ன தூசிக்கலையில, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் என்ன அவன் மறக்கலையில அப்படின்னு என்ன செஞ்சார், ஆண்டவர் அவங்களுக்காக எலும்பி நிற்பாமல் இருப்பாங்களா, அவங்களுக்கான காரியத்தை செய்யாமல் இருப்பாங்களா? பாருங்க, அதே லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்னா, உன் மனைவியாக எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவான். அவன் பிறப்பு குறிச்சி, அவங்க பிறக்க போகிற அந்த குழந்தைய குறித்து கூட ஆண்டவர் அவங்களுக்கு வெளிப்படுத்துகிறாருங்க. அவன் பிறப்பின் மீத்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள், கர்த்தருக்கு முன்பாக அவன் பெரியவனாய் இருப்பான், திராட்சரசமும் மதுபானமும் குடியான், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான் என்று சொல்லி அந்த யோவானோட அந்த பிறப்பு குறித்து ஆண்டவர் என்ன செய்கிறாரு, முன்னுக்கூட்டியே சொல்கிறாரு, உனக்கு இப்படி ஒரு குழந்தை பிறக்கும், நிச்சயமா உன்னை எல்லாரும் நிந்திக்கிறாங்களே, அவமானப்படுத்துகிறாங்களே, உன் மலட்டுத்தன்மையை நான் நீக்கிவன்னு சொல்லி உனக்கு இப்படி ஒரு குழந்தை பிறக்கும், அவனுக்கு யோவான்னு பெயரிடணும்னு சொல்லி அவன் பேரையும் அவனுக்குரிய எல்லா காரியங்களையும், உன் பையன் உனக்கு பிறக்க போகிற குழந்தை இப்படி தான் இருக்கும், அப்படி இருப்பான், இப்படி இருப்பான், எல்லாத்தையும் டீட்டெயில்ஸாக என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு. இவ்வளோ பெரிய பாக்கியம் யாருக்குங்க கிடைக்கும்? இப்போ உங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை திருமண காரியம் தடைபட்டு இருக்கலாம், இல்லை நீங்கள் படிச்சுட்டு படிப்பு
கேள்விக்கேற்ற வேலை உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், குழந்தை இல்லாமல் நீங்கள் ஒரு வேளை காத்திருக்கலாம். நீங்கள் காத்திருந்த ஆண்டவர்கிட்ட மறுபடி நீங்கள் போகும்போது என்ன நடக்கும் தெரியுமா? உங்களுக்கு வேண்டிய அந்த துணையை ஆண்டவர் உங்களுக்கு காட்டுவாருங்க. நம்ம அவசரப்பட்டுறக்கூடாது. உங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைய ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு என்ன செய்வார், அது என்ன குழந்தைன்னு கூட உங்களுக்கு காட்டுவார். அவர் அப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள ஆண்டவர் தான். உங்களுக்கு ஏற்ற வேலையை ஆண்டவர் நிச்சயமாக வச்சுருப்பார். நிச்சயமாக நீங்கள் அறியாத நேரத்தில் உங்களை தேடி வரும் அந்த வேலை. ஏசப்பா நிச்சயமாக செய்வார். எலிசபெத் அம்மாவுக்கு செய்த அந்த காரியத்தை ஏன் உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் செய்ய மாட்டாரா? அவங்கள நேசிக்கிற அதே ஆண்டவர் தான் நம்மளையும் நேசிக்கிறார். எவ்வளோ பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக எல்லாத்தையும் அவ்வளோ டீட்டெயில்ஸ் தான் என்ன செய்கிறாங்க, அழகாக சொல்லி கொடுக்குறாங்க. அந்த யோவான் வளர்ந்து பெரிய ஆளாகி என்ன செய்கிறாரு, அப்புறம் தான் நம்ம பார்க்கணும். மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்னா அவர் என்ன செய்கிறாரு, காட்டு தேனையை சாப்பிட்டுட்டு பயங்கர ஒரு நல்ல ஆவிக்குரிய மகனா, நல்ல ஒரு எழுப்புதல் வீரனா, ஆண்டோருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு மகனா என்ன செய்கிறாங்க, அந்த யோவான் ஸ்நானகன் இருக்கிறாங்க. சரியா? அதில் நம்ம பார்த்தோம் மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னா 5வது வசனத்தில், அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்தானம் பற்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ பாருங்களேன், அவ்வளோ காத்திருந்து பெற்ற அந்த பிள்ளை ஆண்டவரை பற்றி அவர் என்ன செய்கிறாரு, சுவிசேஷம் அறிவிக்கிறாரு. யாரெல்லாம் வராமா, ஒரு கிராமத்தில் உள்ளவங்க மட்டும் இல்லை, ஒரு சிட்டியில் உள்ளவங்க மட்டும் இல்லை, ஒரு தேசத்தில் உள்ளவங்களே, யூதேயா தேசத்தார் அனைவரும், ஒரு தேசத்துலேருந்து, ஒரு சிட்டியிலேருந்து, கிராம சுற்றுப்புறத்தில் அவ்வளோ பேரும் ஆண்டோடைய வார்த்தை என்ன செய்கிறாங்க, கேட்க வராங்க. கேட்க வந்தது மட்டும் இல்லை, தங்கள் பாவங்களே அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் ஞானஸ்தானம் பெற்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ பாருங்கள், அந்த அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அவரோட ஒரு இருதயத்தில் எவ்வளோ கிரியை செஞ்சுருக்கு பாருங்களேன். அப்போ அந்த அம்மாக்குள்ள இருந்த அந்த பரிசுத்த ஆவி, அவங்க 2 பேருக்குள்ள இருந்த ஆண்டவருக்கு பயந்து நடந்த அந்த ஒரு ஆவிக்குரிய அந்த வாழ்க்கை அவங்க மகனுக்குள்ளே என்ன செஞ்சுருக்கு, காணப்பட்டிருக்கு. இன்றைக்கி நம்ம எப்படி நடந்து கொள்கிறோம்? நம்ம ஆசீர்வாதத்தை மட்டுமே தேடுகிறவர்களாக இருக்கிறோமா? ஆசீர்வாதத்துக்கு பெற என்ன வழி, அதை நல்லா தெரிஞ்சுக்கிறோனுங்க. அது தெரிஞ்சு அதன் வழியில் நடக்கணும். நடக்கும் போச்சில் நிச்சயமாக ஏசப்பா என்ன செய்வாங்க, தருவாங்க. நம்ம ஆண்டவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு நம்ம நடக்கும்போது நமக்கு மட்டும் இல்லை, நம்ம பிள்ளைகளும் அந்த வழியில் வருவாங்கன்றதுக்கு இந்த எலிசபெத் சகரியா அவங்க வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறாங்க. இன்றைக்கி பெண்கள் ஆகிய குடும்பமாக நம்ம பார்க்குறோம். ஒருவேளை ஆண்கள் வேலைக்கு போகிற ஆண்களாக இருக்கலாம், பெண்கள் நம்மளை நம்பி தான் ஆண்டவர் அந்த குடும்பத்தை, பிள்ளைகளை, கணவரை கொடுத்துருக்குறார். நம்ம எப்படி அவங்கள நடத்துகிறவங்களா இருக்கிறோம்? ஒருவேளை பாருங்களேன், அந்த சகரியா வந்து போய் அந்த ஆசாரிய முறைமைப்படி போயிட்டு வராங்க. போகும்போது வாய் பேசுகிறாங்க, வரும்போது ஊமையாக வராங்க. நம்மளாம் அந்த இடத்துல இருந்தால் என்ன சொல்லியிருப்போம், நீங்கள் ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்க, அதான் ஆண்டவர் உங்கள் வாயை அடைச்சிட்டாரு, இல்லாட்டி உங்களை எதுவுமே சொல்ல மாட்டார். நம்ம வீட்டில் ஏதோ ஒரு சின்ன காரியம் குழப்பம் வந்துட்டுனா நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருவோம், சொல்லிடுவோம். நீ இதை செஞ்சதுனால தான், நீங்கள் அப்படி பண்ணினதுனால தான் இப்படி ஆகிட்டு, இதை செஞ்சதுனால தான் அப்படி ஆகிட்டு, இப்படி பல கேள்விகளை அடிப்பி அவங்க மண்டையை போட்டு குழப்பி பிச்சு எடுத்துருவோம். ஆனால் எலிசபெத் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. சகரி அமைதியாக வராங்க, ஊமையாக வராங்க, எதுவுமே தெரில. அவங்களுக்கு தெரியுது அவங்க ஜெபிக்கிற பண்ணாதனால ஏதோ ஒன்று நடந்திருக்கு. ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை அவங்களுக்கு வச்சுருக்கிறாரு, ஏதோ ஒரு காரியத்தினால அவங்க வாயை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கு, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்களேன். அப்போ நம்ம ஜெபிக்கும் போச்சில் நம்ம வீட்டில் இருக்கிற குழப்பம் அதை மாறும், நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனை அதை மாறும். நான் ஜெபிச்சுக்கிட்டு தானே இருக்கேன், ஆனால் மாறலையே, இன்னும் ஜெபிச்சுட்டே இருங்க. அப்போ நமக்குள்ளே என்ன குறை இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்தோம்னா நம்ம குறைய ஆண்டவர் காட்டுவார். இல்லாட்டி நம்ம பிள்ளைங்க குறையும், நம்ம கணவர் குறையும், பக்கத்து வீட்டுக்காரங்க குறையும் தான் நமக்கு தெரியுங்க. ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து பாருங்கள். இப்போ ஒரு அருமையான ஒரு குமாரனை பெற்றெடுத்து என்ன செய்கிறாங்க, அவரும் வல்லமையான ஒரு ஊழியக்காரராக உருவாக்குறார். அநேகர் ஆண்டவருக்குள்ள நடத்தி அநேகர் என்ன செஞ்சாங்களாம், அவங்க எல்லாம் ஞானஸ்தானம் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவ்வளோ சீக்கிரம் அவங்க வந்து ஞானஸ்தானம் எடுக்க முடியுமா? அவங்களாம் வந்து என்ன செய்கிறாங்க, தங்கள் பாவங்களை எல்லாம் அறுக்கிட்டு ஞானஸ்தானம் எடுக்க வர்றாங்கங்க. அப்போ பாருங்கள், அப்போ கேட்டிருப்பாங்களே இவங்க யார்? ஓ, இந்த மலடியாக இருந்த அந்த எலிசபெத்தோட பிள்ளையா? அப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு எவ்வளோ ஒரு மகிமையாக இருந்திருக்கும் பாருங்களேன். ஓ, நிறைய நாள் வயது சென்றும் குழந்தை இல்லாமல் இருந்து படுத்தாலே ஒரு பிள்ளை, அந்த பிள்ளையா இது? அப்பா, எலிசபெத் கொடுத்து வச்சவா, தாமதிச்சு அவள் பெற்றாலும் தரமானது பெற்றுட்டா அப்படின்னு சொல்லி பழமொழி சொல்லுவோம்ல, பிடிச்சதும் பிடிச்சான் கோழி புளியங்கப்போ பிடிச்சான் அப்படின்னு சொல்லி எதை சொல்லுவாங்கள்ல, அப்படி பழமொழிக்கு ஏற்றவாறு பாருங்களேன், ஆண்டவர் தாமதமாக அவங்களுக்கு தந்தாலும் ஒரு தரமான ஒரு எழுப்புதல் வீரனை ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, கொடுத்துருக்கிறார். அப்போ எப்படி இருக்கும், ஒரு எழுப்புதல் வீரனை பெற்ற ஒரு தாயா,
ஒரு எலிசபெத் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அமைஞ்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட பிள்ளைகளை பெற்றெடுக்கணும், இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நம்ம சொந்தரிக்கணும். இந்த ஊரே மெச்சுக்கொள்ளணும், என் கிராமம் மெச்சுக்கொள்ளணும், என் குடும்பத்தில் உள்ளவங்க என்னை மெச்சுக்கொள்ளணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அவங்க நடந்த அந்த வழியில், ஆண்டவருக்கு பிரியமான அந்த வழியில் நம்ம நடக்கும்போது, நம்ம தாழ்மையாக இருக்கும்போது, விட்டு கொடுத்து இருக்கும்போது, பொறுமையாக இருக்கும்போது, நிச்சயமாக நம்ம வாழ்க்கையிலே அப்படி ஒரு அற்புதம் நடக்குங்க. ஒரு எளிமையான ஒரு பேச்சு, எளிமையான ஒரு வாழ்க்கை பாருங்கள், ஒரு எழுப்புதல் வீரனை பெற்றெடுத்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் சுதந்திரிச்சு கொள்ளணும்னா நிச்சயமாக அந்த எலிசபெத் அம்மா அவங்க நடந்த அந்த வழியில் நம்ம நடக்கும்போது ஆண்டவர் நிச்சயமாக நம்ம ஆசீர்வதிப்பாங்க. அவங்க நமக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்காங்க. நம்மளை குறித்து நம்ம வீட்டில் உள்ளவங்க சாட்சி சொல்ல முடியுமா? நம்ம தெருவில் உள்ளவங்க சாட்சி சொல்ல முடியுமா? சாட்சி சொல்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும்னு சொல்லி தான் ஆண்டவர் இன்னைக்கு இந்த சகரியா எலிசபெத் அந்த குடும்பத்தை நமக்கு ஒரு முன்மாதிரியாக வச்சுருக்குறாங்க. அந்த முன்மாதிரியை நம்மளும் பின்பற்றி நடக்கும்போது ஆண்டவர் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையிலையும், நம்ம குடும்பத்துலேயும், நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையிலையும், நம்ம கணவர் செய்கிற வேலைகளையும் எல்லாத்துலேயும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவது நிச்சயம். ஆண்டவர் சொன்னபாரி, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். சீக்கிரமாக துளிர்க்கிறதுக்கு நம்ம காத்திருக்கணும். ஆண்டவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நம்ம கை கொண்டு நடக்கணும். நமக்குள்ள ஒரு எளிமை, ஒரு தாழ்மை அப்படி இருக்கும்போது நிச்சயமாக நடக்குங்க. கேள்வி கேட்காத ஒரு எலிசபெத்தா, முறுமுறுக்காத ஒரு எலிசபெத்தா, தேவனை தூசிக்காத ஒரு எலிசபெத்தா, தன்னை தாழ்த்தின மரியாள் தட்ட வரும்போது தன்னை மிகவும் தாழ்த்துறாங்க. தாழ்த்தின ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வருவது எவ்வளோ ஒரு தாழ்மையாக அவங்கள்ட்ட பேசுகிறாங்க, அன்பாக வரவேற்காங்க. அப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ள பெண்களாக நம்ம இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் நம்ம பார்த்து விரும்புகிறார். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே ஒரு முறுமுறுக்காத தூசிக்காத அந்த எலிசபெத்தை போல எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து எளிமையாக அன்பாக நடத்தின, அன்பாக அவங்க கணவரை சகரியை ஊமையாக இருந்தாலும் அன்பாக தான் அவன் நேசிப்பாங்க. அவங்கள திட்டுனாங்கன்னு சொல்லி எங்கனையுமே போடலை. எவ்வளோ அன்பாக நேசிச்சிருக்கிறாங்களே அந்த எளிமையான அந்த வாழ்க்கை, அந்த எளிமையான பேச்சு எனக்குள்ளே வரணும். ஏசப்பா எடுத்து கவுத்தணும், நான் எதையும் பேசிடக்கூடாது, என்னை மன்னிச்சிடுங்க. யோசித்து பார்க்கணும், ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற குறைகளை எனக்கு சுற்றி காட்டுங்கன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் எல்லா காரியங்களையும் நமக்கு நேர்த்தியாக அழகாக ஆண்டவர் சொன்னது போல் நம்மளோட வாழ்க்கையை துளிர்க்க செய்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். இன்றைக்கி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறோமோ, இப்படிப்பட்ட எழுப்புதல் வீரனை பெற்ற எலிசபெத்தை போல் நம்மளும் எழுப்புதலுக்கான காரியங்களை குறித்து இந்த எழுப்புதலுக்கு எனக்கு ஒரு பங்கு இருக்கணும், நான் ஏதாயிலும் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும், நிச்சயமாக கேட்கணும். எழுப்புதலுக்கான ஒரு ஆயுதத்தை உருவாக்கணும். ஆண்டவரை என்ன மாற்றுங்க, நான் முதல்ல எழும்பணும், நான் எழும்புனாதான் நான் மற்றவங்களையும் எழுப்ப முடியும் இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை நிச்சயமாக செய்தே முடிப்பார். நம்ம வாழ்க்கையை துளிர்க்க செய்வார். எங்கெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கோ அந்த வாசல்களை நிச்சயமாக ஆண்டவர் திறப்பார். ஆண்டோடைய வார்த்தையை நம்புங்க, நம்பி விசுவாசத்தோடு நாங்கள் காத்துருங்க. இது இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கொடுத்த வார்த்தை தான். சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்க செய்து நம்மளுடைய வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்கிற ஆண்டவர் இருக்கிறார். நீங்கள் என்றைக்கு சோர்ந்து போயிடாதீங்க. நினச்சி முடியலையே, நடக்கலையே, அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடாதீங்க. தொடர்ந்து ஆண்டவரை தேடுங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற சுபாவத்தை என் குடும்பத்துக்கு தாங்க ஆண்டவரே, நாங்களும் எங்கள் குடும்பமாக சேர்ந்து இப்படி சகரியா எலிசபெத் குடும்பத்தை போல் நாங்கள் வாழணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நிச்சயமாக தருவார். நிச்சயமாக ஆசீர்வாதத்தை உங்களுக்கு அளவில்லாமல் தருவார். கண்களை மூடி ஜெபிப்போமா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மே துதிக்கிறோம், நன்றி செலுத்திக்கிறேன் சுவாமி. நன்றியோடு குடும்பமே ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் நீங்கள் எங்களோடு பேசின காரியங்களுக்காக நன்றி. ஆண்டவரே, அருமையான எலிசபெத் அவங்கள குறித்து ஆண்டவரே அழகாக எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்க சுவாமி. அப்பா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, எவ்வளோ உமக்கு பிரியமான மகளாக இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் ஒரு குறைன்னு வரும்போது ஆண்டவரே அதை கேள்வி கேட்காம ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிற முறுமுறுக்காமல் உம்மை தூசிக்காமல் ஆண்டவர் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நன்மையாய் செய்வார் என்று சொல்லி ஆண்டவரே எந்த கேள்வியும் கேட்காம இருந்தாங்களே, இன்றைக்கி இதை பார்க்குற ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் அநேக குறை இருக்குது. ஏதாவது நாங்கள் கேட்டு நடக்கலை அப்படின்னா உடனே கேள்வி கேட்குறவங்களா முறுமுறுக்கிறவங்களாம் நாங்கள் இருந்துட்டோம்ப்பா. எங்களை மன்னிச்சிடுங்க சுவாமி, எங்களை தயவாய் மன்னிச்சிடுங்க சுவாமி. எல்லாவற்றையும் சகிக்கக்கூடிய அன்பாய் நேசிக்கிற ஒரு இருதயம் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ள காணப்பட கர்த்தர் நீர் உதவி செய்தருள்வீராகன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஒருவேளை இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு கேள்வியோடு இருக்கலாம், என் வாழ்க்கையில் நான் எவ்வளோ நாள் காத்திருந்து ஒன்றும் நடக்கலையே
ஆமேன்னு சொல்லி. ஆனால் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களேப்பா, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும்னு சொல்லியிருக்கிறீங்களேப்பா. வாடி கிடந்த உங்கள் வாழ்க்கையை நீங்கள் துளிர்க்க செய்யுங்க சுவாமி. அடைக்கப்பட்ட அந்த வாசல்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எந்தெந்த காரியத்துல எல்லாம் மலட்டு தன்மைகள் காணப்படுகிறதோ அந்த காரியத்தை எல்லாம் நீ நிறைவாய் மாற்றி தருவீராக. ஆண்டவரே, எந்த இடத்துலையும் அவங்களுக்கு எந்த காரியத்திலும் இந்த மலட்டுத்தன்மை வேண்டாம் ஏசப்பா. உங்களுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்குள்ள இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அவங்க கண்ணீரை களிப்பாய் கர்த்தர் மாற்றுவீராகன்னு சொல்லி ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அந்த எலிசபெத் சகரியா வாழ்க்கை ஆண்டவரே எப்படி ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையா இருந்ததோ அது போல என்னோட இதை பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கை மற்றவங்களுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையா ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்து காட்டுவதற்கு கர்த்தர் கிருபை செய்துள்வீராக. தேவன் பெரியவர், பெரிய காரியத்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் செய்யுங்கப்பா. ஒவ்வொருடைய கண்ணீரை கர்த்தர் களிப்பாய் மாற்றுவீராகன்னு சொல்லி ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நிந்தைகள், அவமானங்கள் ஆண்டவரே எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இன்றையிலிருந்து உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் துளிர்க்க செய்வீராக. ஆண்டவரே, வாழ்க்கையை துளிர்க்க செய்வீராக. அநேகருக்கு நறுமணம் வீசக்கூடிய ஒரு பிள்ளைகளாய் வாழட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அந்நிய கண்கள் அல்ல என் சொந்த கண்கள் காணும் என்று சொல்லி யோபு சொன்னது போல அவங்களுக்கு வருகிற அந்த நன்மை அவர்கள் கண்கள் கண்டு ஆச்சரியப்படும்படி அது நிமித்தம் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா ஆண்டவரே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில கர்த்தர் நீர் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்தருளுவீராகன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். பெரியவர் பெரிய காரியங்களை செய்து நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.